மல்லி துவையல் தான் அரைக்க போகிறேன், அம்மியில் அரைக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. நல்லா 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன், அப்புறம் புளி, நல்லா வந்து மல்லி தலை எடுத்துருக்கேன். வாங்க வதக்கிட்டு அரைக்கும் போது காமிக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க வானலில். கடலைப்பருப்பு போட்டுக்குங்க, உளுந்து போட்டுக்கலாம், கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். காஞ்ச மிளகாய் போட்டுக்கோம், பூண்டு போட்டுக்கோம். நல்லா செவந்து வந்துருச்சிங்க. இந்த டைம் நம்ம வந்து மல்லி தலையை போட்டுக்கோம். நல்லா வதங்கிடுச்சிங்க. கொஞ்சம் பச்சை இருக்கணும், அப்போ தான் துவையல் அரைக்கும் போது சூப்பராக இருக்கும் மல்லி துவையல். நல்லா வதக்கிட்டு வந்துட்டாங்க. ஃபேன் காற்றுல நல்லா ஆறட்டும். நம்ம போய் அம்மிக்கல்ல போய் நல்லா க்ளீன் பண்ணோம். அம்மிக்கல் நம்ம சுத்தம் பண்ணிக்கோம். இங்கே பாருங்கள், மிளகா வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அம்மியில் அரைக்கும் போது சீக்கிரமாக அரைஞ்சிருங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். துவையல் அரைச்சி சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். நல்லா அரைஞ்சிட்டுங்க. இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைஞ்சிட்டு இந்த டைம் நம்ம வந்து மல்லி பூண்டு வச்சு பாருங்களா. நான் வந்து துவையல் அரைக்கிறேங்களா, அவங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் அழகா. சேண்டல் சேண்டல். சரி சரி ஓகே, நீ வந்து உனக்கு துவையல் நான் தரண்டி பட்டு. அம்மியில் அரைக்கிறதே ஒரு டேஸ்ட்டு தாங்க, சூப்பராக இருக்கும். செல்லும் செல்லும். சரி என்னடு தங்கம் பாருங்க, சூப்பராக மசிது பாருங்க துவையல். புளி வச்சுக்குவோம், வச்சுட்டு கொஞ்சோண்டு உப்பு வச்சுக்கோங்க, கல் உப்பு போட்டுக்குவோம் திட்டமாக. செஞ்சுட்டு பாருங்கள். நம்ம இப்போ வந்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்குவோம். பாருங்கள் நல்லா அரைஞ்சிடுச்சு, சூப்பராக அரைஞ்சிடுச்சு துவையல். சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா சீக்கிரமாக அரைஞ்சிச்சிங்க. நல்லா கையோட அம்மிக்கல்ல நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சிடணுங்க. ஏன்னா அப்போ தான் சுத்தமாக க்ளீனாக இருக்கும். நம்ம சுத்தம் பண்ணும்போது நம்ம அரிசிமல் அரைக்கணும்ல, அப்போ தான் க்ளீனாக இருக்கும். சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோங்க. வாங்க இப்போ துவையல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக அம்மியில் வந்து துவையல் அரைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. சூடாக சாதம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குங்க. இதுமாரி துவையல் அரைச்சி சாப்பிடும்பொழுது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இதுமாரி துவையல் அரைச்சி, அதுவும் அம்மியில் அரைச்சி சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. மிக்சியில் அடிச்சிருக்கோம், அம்மியில் அரைச்சதுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். மிக்சியில் வந்து நல்லா நைஸாக வந்துடும். நம்ம அம்மியில் அரைக்கும் போது கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ இதுவே சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், சும்மாவும் சாப்பிட்லாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்க. துவையல் அம்மியில் வச்சு சூடாக சாதம் போட்டு சாப்பிட்டது அருமையாக இருக்குது. இதே போல மல்லிக்கட்டு உங்களுக்கு கிடச்சிதுன்னா அழகாக வாங்கி குருவை அரிஞ்சு இது உளுந்து பருப்பும் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு போட்டு, அது நம்மளோட விருப்பம் தான். அது அம்மியில் அரைச்சி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.